குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 4 exercise 4.3ல லாஸ்ட் வீடியோவில் போட்ட 8th ஸ்டாண்டர்டுடைய கண்டினியூவேஷன் தான். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஃபாரன்ஹீட் ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ F is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/5 into C plus 32. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷனில் வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எதோடைய வேல்யூவில் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சி வர இடத்துல 30 டிகிரின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ அப்போது F is equal to ப்ராக்கெட் போட்டுக்கோங்க 9/5 இன்ட்டு சிக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணலாம், பண்ண முடியாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அல்லது ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த கான்செப்டை முடித்த பிறகு தான் அடிஷனுக்கு வரணும். ஸோ இதையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 6 are 30. ஸோ 9/1னா ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 9 தான் வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 9 into 6 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 54 + 32. ஸோ 54யும் 32யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 4 + 2 is 6, 5 + 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ அப்போது டெம்பரேச்சர் எஃபோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 86 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் எவ்வளோவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இதிலே தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்ததுன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது செல்சியஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ திரும்பவும் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கிறோம். எஃப்னு கொடுத்தாங்கன்னா எஃப் இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 95. எப்போவுமே நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது யூனிட்ஸ் அல்லது இந்த டிகிரி அதெல்லாம் பிளேஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. which is equal to 9/5 into C plus 32. நம்ம எப்போவுமே தனியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ சியை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ சியோட இது ஜாயிண்டடாக இருக்குது, அதுக்கும் மேலே தனியாக ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல அதை எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம போட்டுடணும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 95. ஸோ 95 ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் 32 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -32 is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/5 into C. ஸோ 5ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3, 9ல் 3 போச்சுன்னா 6. ஸோ 63ன்னு இருக்குதுங்களா? இங்கே 9/5 into C கண்டுபிடிக்க வேண்டிய சியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷன், அதாவது இதுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 9/5 நான் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது இது டிவிஷன் ப்ராசஸில் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் ப்ராசஸாக வரும். விச் மீன்ஸ் 5/9ன்னு சொல்லிட்டு வரும், which is equal to C. இப்போ 9ம் 63யும் எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 9 டேபிளில். ஸோ 9 1s are 9, 9 7s are 63. ஸோ அப்போது C is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5s are 35. ஸோ அப்போ C is equal to 35. Cன்னு எழுதும்போது வெறும் 35 தான் எழுதணும். நீங்கள் லைனாக சென்டென்ஸாக எடுத்து எழுதும்போது, அதாவது when the temperature is 95 degree Fahrenheit, the Celsius is 35 degree அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் அண்ட் தேர்டோடைய சொல்யூஷன். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய 2 சொல்யூஷனை அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.